செங்கோட்டையன் போனா போகட்டும், சின்னம்மா போனா போகட்டும், ஓபிஎஸ் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அந்த கொங்கு மண்டலத்துக்கு முக்கிய தளபதியாக இருந்தவர். பாஜக இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வராங்க. வெளியில இருந்து சொல்லும் போது இது அவங்க கட்சி பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் கூட எழுச்சி எங்க இருக்கு? நீங்க எதுக்கு எழுச்சி பயணம் போறீங்க? வீழ்ச்சியான பிறகு எதுக்கு எழுச்சி பயணம் போறீங்கன்னு கேட்பீங்க. 10 நாட்கள் கெடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இத்தனை பேர் நீங்க ஏற்கனவே சொல்லி அவர் கேட்கல, அவருடைய மனநிலையிலேருந்து அவர் மாறல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுமையான நெருக்கடியான ஒரு நிலை தான் இப்போ இருக்கு. நம்ம பக்கத்துல ஆள் இருக்கு, பணம் இருக்கு, நம்ம செலவு பண்றோம், ஒரு இடத்துல நம்மளுக்கு கூட்டங்கள் வருது. அந்த கூட்டங்கள் எப்படி வருது? இன்னைக்கு ஆள் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையனுக்கு இல்லாத ஒரு அரசியல் நாலேஜ் எடப்பாடிக்கு இருக்கா? ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். செங்கோட்டையன் அவர்களுடைய மனம் திறந்த பேச்சு அதிமுக அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார். பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும், அதன் பிறகுதான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், சசிகலா அவர்களும் இதைத்தான் சொல்றார். டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய கருத்துக்களும் அதுவாகத்தான் இருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது குறித்து இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். நீண்ட நாட்களா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்த பிறகுதான் வெற்றிக்கான வழி அப்படின்றத. இன்னைக்கு செங்கோட்டையன் அதை சொல்லியிருக்கிறார். இத்தனை நாட்கள் கழித்து இன்னைக்கு செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுவதற்கு என்ன காரணம்? இல்ல, இத்தனை நாள் கழித்துல தொடர்ச்சியா அவர் உள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா அவரு ஒரு 6 பேர் கொண்ட குழு அவர் சேலத்துல போய் அவர் வீட்டுல சந்திச்சிருக்காங்க. அதுல செங்கோட்டையன் அடங்கியிருக்கிறாரு, சிவி சண்முகம், அதே போல நத்தம் விஸ்வநாதன் போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் போய் சந்திச்சு மக்களுடைய கோரிக்கை என்ன, கடற்கோடி தொண்டர்களுடைய கோரிக்கை என்ன, இதெல்லாம் நாங்க அறிஞ்சு பார்த்திருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்தாக்கா நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும், தேர்தலில் வெற்றி கொள்ள முடியும். ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் வெற்றி என்பது மிக முக்கியம் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிற போது அவர் செவி சாக்கியே இல்லை. அப்ப தொடர்ச்சியா அங்கங்க பிரச்சனைகளை வருது. அப்ப சின்னம்மாவும் தொடர்ச்சியா பொறுமையா இருந்து ஒற்றுமைக்கு உண்டான வேலைகளை பாக்குறாங்க. அப்படின்ற போது செங்கோட்டையன் அவர்கள் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். மக்கள் நலன் சார்ந்து, கடற்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நலன் சார்ந்து எடுத்திருக்கிறார். இந்த முடிவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களை ஆதரிக்கிறார். ஏன்னா ஒன்றுபட்டால் மட்டுமே வெல்ல முடியும். இல்ல எடப்பாடி பழனிசாமி போற இடத்தெல்லாம் கூட்டம் வருது, அவர் எழுச்சி பயணம் போயிட்டு இருக்கிறாரு, கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் ஓட்டா மாறி என்பது ஒரு மூடத்தனமான ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கு. அதை மாற்றிக்கொண்டு தேர்தலிலே தொடர்ச்சியாக 11 தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியே நாடாளுமன்ற தேர்தலை பாருங்க. பொதுவாக என்ன பேசுறாங்கன்னா, ஓபிஎஸ் சேக்காட்டி தென்மண்டலத்துல கொஞ்சம் வீக்கு, சின்னம்மாவை சேக்காட்டி வீக்கு, அதாவது வட மாவட்டங்களிலும் சரி, கொங்கு பகுதியிலும் சரி, 3வது இடத்துக்கு இரட்டைலை சின்னம் போயிடுச்சு. அதுல அவர் புரிஞ்சுக்கணும், தொண்டர்கள் விரும்பல, பொதுமக்கள் விரும்பல. அதிமுக ஆதரிக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க, துண்டா கட்சிக்கு வர மாட்டாங்க, கட்சி வேலை பார்க்க மாட்டாங்க, வாக்களிப்பாங்க, அந்த மக்களும் விரும்பல. அப்படின்ற போது ஒரு நல்ல முடிவு எடுத்துக்க. அந்த முடிவுக்கு 10 நாள் அவகாசம் தேவையில்லை. இன்னைக்கே தேனியில் அவர் பதில், இன்னைக்கு தேனியில் அவர் கூட்டத்தை அவருடைய மக்கள் பயணம் போறாரு, இன்னைக்கு தேனியில பேசுறாரு. இன்னைக்கே அவர் பதில் சொல்லி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனா இது 10 நாள் இருக்கு அவகாசம். ஏன்னா உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாரும் சின்னம்மா தலைமையை வச்சு எல்லாரும் உட்கார்ந்து, சின்னம்மா தானே உங்களை எல்லாம் அதிகாரத்துல அமர வச்சவங்க, அவங்க தானே உங்களுக்கு எல்லாம் ஒரு மூத்த மனுஷி, எல்லாத்தையும் இன்னும் நீங்க என்ன பேசினாலும் உங்களை எல்லாம் தன் பிள்ளைகள் நினைக்கிறோம், அவங்கள பொதுவாளா வச்சு எல்லாரும் பேசுவோம், பேசிட்டு ஒரு நல்ல முடிவு வருவோம். முடிவுக்கு வந்த பிறகு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மக்களை சந்திப்போம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை, அண்ணன் செங்கோட்டையனுடைய கோரிக்கை, பிரிந்து கிடக்கக்கூடிய அத்தனை தலைவருடைய கோரிக்கையா இருக்கு சுரேஷ். 10 நாட்கள் கெடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இத்தனை பேர் நீங்க ஏற்கனவே சொல்லி அவர் கேட்கல, அவருடைய மனநிலையிலேருந்து அவர் மாறல, அவர் நிலைப்பாடை வச்சு பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை நோக்கிய பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி தொடர் தோல்விகள் தான் இருந்தாலும் கூட இப்போ செங்கோட்டையன் வைத்திருக்கக்கூடிய இந்த கெடுவை முதல்ல அவர் மதிப்பாரா, அது சரின்னு ஏத்துக்குவாரா, என்ன மனநிலையில இருக்கிறார் அவர்?
சுரேஷ், உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். மயிலே இறகு போடு இறகு போடுலாம் போடாது. புடிச்சு உட்கார வச்சு புடுங்கினாத்தான் ஆகும். நீ 10 நாள் கெடு. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன், சீனியர் அவரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அந்த கொங்கு மண்டலத்துக்கு முக்கிய தளபதியாக இருந்தவர். அவரு இது நாள் வரை பொறுமையா இருந்தாரு. இப்ப வந்து ஓப்பன் டாக் கொடுத்துட்டாரு. அடுத்து கெடு சொல்லியிருக்காரு. அந்த கெடுவுக்கு முன்னாடி நல்ல மனிதனா இருந்தா இந்த இயக்கம் மறுபடியும் அதிகாரத்துக்கு வரணும், அம்மாவின் கனவு நிறைவேறணும்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கே தேனியில அவர் அதுக்கு உண்டான பதில சொல்லி ஆகணும். இல்லைன்னா முடியாதுன்னா அதுக்கு தக்கன வேலைகள் நடக்கத்தான் செய்யும். சின்னம்மா தலைமையில் அனைவரும் ஒண்ணு சேர்ந்து மக்களை சந்திக்க போறாங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் பயம். ஏற்கனவே தான் ஒரு பவரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அமித்ஷா வந்து இப்ப நேரடியாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறாரு. இந்த முக்கியத்துவம், இந்த முன்னிலை இதெல்லாம் தன்னை விட்டு போயிடுமோ அப்படின்ற பயத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த கெடுவுக்கு வந்து ஒத்துக்கிட்டு பண்ணுவாரா, இல்ல மறுபடியும் செங்கோட்டையன் போனா போகட்டும் அப்படின்ற நிலைப்பாட்டில், ஏற்கனவே ஓபிஎஸ் போனா போட்டும், சசிகலா போனா போட்டுன்ற நிலைப்பாட்டில் செங்கோட்டையன் போனா போயிட்டு போறாரு அப்படின்னு தொடர்ந்து அவரோட வழியில பயணிப்பாரா? போகக்கூடாது. அந்த மாதிரி அவர் போகக்கூடாது. செங்கோட்டையன் போனா போகட்டும், சின்னம்மா போனா போகட்டும், ஓபிஎஸ் தேவையில்லை, யாருமே தேவையில்லை, நாம சரியா இருக்கும்னு நினைக்கிறதா மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்துக்கு அந்த வெளிப்பாடுதான் தொடர்ச்சியா வந்து மக்கள் புறக்கணிப்பு, தொண்டர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க உங்களை முதலமைச்சர் ஆக்கணும், முறையா முதலமைச்சரா இருந்தீங்க, அதுக்கடுத்து பொதுச்செயலா இருக்கீங்க. ஆனா நீங்க பொதுச்செயலா ஆன பிறகும் கட்சிக்குள்ள வந்து வீழ்ச்சி தானே வந்திருக்கு. எழுச்சி எங்க இருக்கு? நீங்க எதுக்கு எழுச்சி பயணம் போறீங்க? வீழ்ச்சியான பிறகு எதுக்கு எழுச்சி பயணம் போறீங்கன்னு கேட்பீங்க. கட்சியை எழுச்சியை கொண்டு போயிட்டு எழுச்சி பயணம் போகலாம். 45% வாக்குகளை கொண்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 19 புள்ளியா மாறி இருக்கு. அடுத்து நீ செங்கோட்டையன் வெளியே வர, செங்கோட்டையன் வெளியே வந்த அப்புறம் இன்னும் எத்தனை பேர் செங்கோட்டையன் பின்னாடி வெளியே வர போறாங்க? அதான் உத்து கவனிக்கணும் சார். செங்கோட்டையன் வர சும்மா வர மாட்டாரு, அவர் சீனியர். அப்ப செங்கோட்டையன் வெளியே வந்துட்டா, செங்கோட்டையனை நீக்கிட்டா எத்தனை பேர் அவர் பின்னாடி வர போறாங்க? இப்ப தென்மண்டலம் மட்டும்தான் பிரச்சனை, ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் சின்னம்மாவுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னா இல்ல. கொங்கு மண்டலத்திலே பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பன் டாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால செங்கோட்டையனை கூட்டு வச்சு பேசி அவருடைய கோரிக்கையை நிவர்த்தி பண்ணி அனைவரையுமே அழைத்து ஒருதாய் மக்களாக நினைச்சு, அதிமுக அப்படிதான் இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஒருதாய் மக்கள், இங்க ஜாதி வேதம் கிடையாது, மதவேதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம் இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு ராஜ்ய அராஜகம் ஓடிட்டு, அந்த அராஜகம் தான் தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி கடக்கோடி தொண்டர்களை தேர்ந்தெடுத்தாங்க இல்ல, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களால் நியமிக்கப்பட்ட, நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்களால் நியமிக்கப்பட்ட, அதான் சார் பொதுச் செயலாளர் இவரை தேர்ந்தெடுத்தது மேல்மட்ட நிர்வாகிகளும் புதிதாக நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள். அம்மா காலகட்டத்தில் இருந்த மேல்மட்ட நிர்வாகி இல்ல, புதிதாக இவர்களால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2 பேரும் அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்போது இவங்களா புதிதாக நியமிக்கப்படுறாங்க. நியமிக்கப்பட்ட அந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாங்க. ஆனா அம்மா காலகட்டத்தில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மேல்மட்ட நிர்வாகிகள், கடக்கோடி தொண்டை, அவங்க யாரும் ஒப்பீனியன்ஸ் கொடுக்கல. அதுதான் செங்கோட்டையன் கூட இந்த பிரஸ் மீட்ல ஒண்ணு சொன்னாரு, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மாவங்களை பொதுச்செயலாளர் ஆக்கணும். எந்த ஒரு எதிர்ப்பும் கட்சிக்குள்ள கிடையாது, எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது, கடக்கோடி இருந்து மேல்மட்டம் வரைக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் ஆக போற எதிர்ப்பு வந்துடும், ஒருங்கிணைப்பாளராக எதிர்ப்பு, எல்லாத்திலும் எதிர்ப்பு, இன்னும் எதிர்ப்பு தான் இருக்கு. இப்ப சொல்றாரு செங்கோட்டையன் எனக்கு 2 முறை வாய்ப்பு வந்தது அப்படின்றது இப்ப சொல்றாரு. இல்ல, வாய்ப்பு வந்ததெல்லாம் உண்மைதான், வாய்ப்பு வந்ததெல்லாம் உண்மைதான். அதுல அவர் இப்ப கட்சி நலனுக்காக இப்பயும் கூட அவர் நினைச்ச எதுவும் செய்யலாம். செங்கோட்டையனுக்கு இல்லாத ஒரு அரசியல் நாலேஜ் எடப்பாடிக்கு இருக்கான்னு கேட்கிறீங்க. செங்கோட்டையனுக்கு இல்லாத ஒரு அரசியல் நாலேஜ் உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எடப்பாடிக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால இப்பவும் கட்சி நலன் கருதி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காரு யாரு? எடப்பாடி பழனிசாமி. பொதுச் செயலாளர் நல்ல முடிவெடுக்க வேணும், அனைவரும் ஒண்ணு சேரணும். அப்ப இன்னும் பாருங்க, நான் துண்டு விட்டு போயிடுறேன், நான் ஒரு அணி ஆரம்பிக்கல சொல்லல. ஆனா இதை மதிக்காம அவர் கட்சிக்கு விரோதமா செயல்படுறாரு. நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணீங்களாக்க அனைவரும் ஒண்ணு சேர்த்து உங்களை நாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம் கூடிய வருகிறது. அதுல உறுதியா நடக்கும், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறார். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி இவர் தலைமையில தான் இங்க கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு போயிருக்கிறார். இப்போ பாஜக இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வராங்க. வெளியில இருந்து சொல்லும் போது இது அவங்க கட்சி பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் கூட பாஜகவுக்கு தேர்தல் கூட்டணி அப்படின்றது ரொம்ப இங்க தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் பெறுது. இப்போ பாஜகவினுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்னவா இருக்கும்? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை
பாஜக சைட்லேருந்து கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்ல அவங்க கண்டுக்காம இருப்பாங்களா? இல்ல கண்டுக்காம அவங்க இருந்து அவங்க என்ன பலன் அனுபவிக்க போறாங்க? தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அதிமுக வலுவாக இருந்தா தான் பாஜக பலன் தர முடியும். அதான உண்மை. எல்லாம் ஒற்றுமையா இருந்தா தான் அவங்க ஒரு 10 எம்எல்ஏக்கள் தமிழக சட்டமன்றத்துக்குள்ள போக முடியும். இல்ல எங்களை இப்படிதான் பிரிச்சாடணும்னு நினைச்சா பாஜகவும் ஜீரோ தான், எடப்பாடி கம்பெனியும் ஜீரோ தான். அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் நாங்க என்டிஏ கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வெளியே வந்துடுறாங்க. மீண்டும் இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது சாத்தியமான பிறகு பாஜகவோட கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல ஒரு விஷயம், எல்லாம் ஒருங்கிணைச்ச பிறகு பாஜக எங்க கூட சேருது? நாங்க எதுக்கு அங்க போய் சேர்றோம்? இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த பிறகும் பாஜக எங்க கூட கூட்டணி வைக்குது? அதிமுக கூட ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி வைக்க போகுது. இதுல என்ன இருக்கு? என்டிஏ கூட்டணி தனியா போய் ஏன் சேரணும்? இப்ப நாங்க ஒண்ணு சேர்ந்த பிறகும் பாஜக எங்களோட கூட்டணி வைக்குது. அப்படி பேசிக்கலாமே, அப்படி போயிடலாமே. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுமையான நெருக்கடியான ஒரு நிலை தான் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நெருக்கடியான நிலை ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம பக்கத்துல ஆள் இருக்கு, பணம் இருக்கு, நம்ம செலவு பண்றோம். ஒரு இடத்துல நம்மளுக்கு கூட்டங்கள் வருது. அந்த கூட்டங்கள் எப்படி வருது? இன்னைக்கு ஆள் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிராம வாரியா போய் அவரு பேசுற இடத்துல ஆளுகள் நிப்பாட்டு இருக்காங்க. 300 ரூபா ஒரு பொட்டன பார்சல் இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வருவாங்க, போய் நிப்பாங்க, கொஞ்ச நேரம் நிப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து உருத்தோடு கொடி பிடிச்சு உங்களுக்கு வாக்கு சேகரிப்பாங்களா? இல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டப்படக்கூடிய இந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் தான் சொல்றீங்க. அதான் சார், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டம், அந்த தெருமுனை கூட்டம் என்பது இவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய தொண்டர்களான்னு சொல்ல முடியாது. அதிமுக தொண்டை காசு வாங்கிட்டுல வரமாட்டான். கட்சியோட பொதுச்செயலர் வராங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இங்கதான் கிடப்பான். சோறாக்கி சாப்பிட்டு கூட 10-50 பேர் சேர்ந்து முதல் பெரிய ஒரு சட்டியை வச்சு சோறாக்கி சாப்பிட்டு இருப்பாங்க. அம்மா வரும்போது அப்படித்தான் இருந்துச்சு. அம்மா பொதுச்செயலாளர் வந்து விசிட் பண்ற போது அப்படித்தான் இருப்பாங்க. இன்னைக்கு வேனை புடிச்சு லாரியை புடிச்சு ஏத்திக்கு வந்து இறக்குறாங்க. யாருன்னே தெரியாது. அவங்க கட்சிக்கு அப்படின்னு சம்பந்தம். யாருமா வர்றாங்கன்னு கேட்டா தெரியல, யாரோ வர்றாங்க, 1 மணி நேரம் அங்க நிக்கணுமா, எங்களுக்கு 300 ரூபாய் காசு அப்படின்னு சொல்றாங்க. காசு கொடுத்து பிளான் பண்ணி கூட்டிட்டு வராங்க எடப்பாடி கூட்டத்துக்கு, அப்படிதானே? ஆமா, அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு இறுதி முடிவை எடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துல அவர் வைக்கப்பட்டார். கண்டிப்பா எடுத்து ஆகணும். அது நல்ல முடிவா இருக்கணும். அது மக்களுடைய கணக்கோடி தொண்டனுடைய முடிவா இருக்கணும். தொண்டனுடைய முடிவு என்ன? அனைவரும் ஒன்றுபடுங்க, சின்னம்மாவுடைய தலைமை ஏத்துக்குங்க. அவங்க வந்து அடுத்து நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லல. கட்சியோட நிர்வாகத்தை நான் பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமி அடுத்து அதிகப்படியா உனக்கு ஆதரவு தான், நீதான் முதலமைச்சர். ஓபிஎஸ் உனக்கு அதிகப்படி ஆதரவு இருந்தா நீதான் முதலமைச்சர். யாரோ ஒரு முதலமைச்சர். கட்சி நிர்வாகத்தை எங்கிட்ட கொடுங்க. அனைவருக்கும், அதுதான் சொல்லுவேன், அனைவருக்கும் ஒரு சமத்துல அவங்க பார்ப்பாங்க. அதைத்தான் கடக்கோடி தொண்ட கோரிக்கை கேட்கிறாங்க. அதை அறிஞ்சு பார்க்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி. ஓகே சார், கண்டிப்பா பார்ப்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 10 நாட்களுக்கு வந்து கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார், இல்லை நீங்க சொல்ற மாதிரி இன்றைய கூட்டத்தில் சொல்றாரா, இல்லை இந்த ஒரு வாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை. நல்ல முடிவு சார், நல்ல முடிவு எடப்பாடி பழனிசாமி சொன்னா நல்லது, அவருக்கு நல்லது, அவரை சார்ந்திருக்கக்கூடிய சகாக்கள். இல்லைன்னா இந்த வரக்கூடிய தேர்தல் அதிமுகவை அழிவு பாதையில செல்லக்கூடிய அந்த முழு விஷயத்துக்கு பொறுப்பாளர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அதுல எந்த மாற்றம். சரி, பொறுத்திருந்து. ஆமா, நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கர்ணன் சார். நன்றி சார், நன்றி. இன்று நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்று திரு தேனி கர்ணன் அவர்கள் இணைந்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்தார். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.